வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி நாங்கள் ஹோஸ் இந்த வாரத்துக்கு இன்ட்ரெஸ்ட்கான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்ட்கான அப்டேட்ஸ் இருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம மார்வல் கிட்ட போயிடலாமா? ஃபேண்டாஸ்டிக் 4 அமேசிங்காக ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு அந்த படம் ஆல்மோஸ்ட் 218 மில்லியன் கிட்ட பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட சூப்பர்மேனுக்கு ஈக்குவல் தான் சொல்லணும். சூப்பர்மேன் கொஞ்சம் அதிகமாக கலெக்ட் பண்ணிச்சு, மற்றபடி ஆல்மோஸ்ட் நெக் டு நெக் தான். சூப்பர்மேனை விட இந்த ஃபேண்டாஸ்டிக் 4 ஓவர்சீஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, இன்டர்நேஷனலாக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. எதிர்பார்த்தது தான். மார்வல் ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ் பிராண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி மூவி வேறு, கண்டிப்பாக நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். இப்படியே போச்சுன்னா இன்டர்நேஷனலில் இன்னும் வேறு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி ஆல்மோஸ்ட் 600 மில்லியன் அடிச்சிரும்னு எதிர்பார்க்கப்படுது. சூப்பர்மேன் 500 மில்லியனை தாண்டி ஓடிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் ரெண்டு படங்களும் சக்ஸஸ் தான். இந்நேரத்துக்கு எல்லாருமே இந்த ரெண்டு படத்தையுமே பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுடைய ஃபேவரட் எது? இந்த போட்டியில் யார் ஜெயிச்சா உங்கள் தாச்சா மறக்க வைக்கல காம பண்ணுங்க. படத்தோட எண்ணில் லைட்டாக நம்ம டாக்டர் டூமை டீஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆர்டிஜே தலைவன் ஒரு படி மேலே போய் அவன் என்னடா டாக்டர் டூமை டீஸ் பண்ணுறது, நான் அயன்மேன் வர்சஸ் டாக்டர் டூமே டீஸ் பண்ணுறதான்னு சொல்லிட்டு போயிருக்கான். எஸ், இப்போ லேட்டஸ்ட்டாக அயன்மேன் வர்சஸ் டாக்டர் டூமை டீஸ் பண்ணியிருக்காரு மனுஷன். அது நடக்குமான்னு தெரியல. ஒரு சின்ன காமிக்ஸை மட்டும் ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்காரு. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் எஸ்மே பண்ணியிருக்கேன். டைம் தான் செக் பண்ணி பாருங்கள். ஆர்டிஜே வர்சஸ் ஆர்டிஜே எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். தக்காளி வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். 10க்கு வரைக்கும் மெஃபிஸ்டோ வேறு அந்த கதைக்குள்ளே இன்வால்வ் ஆகியிருப்பான். அதெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் செம்ம காம்ப்ளெக்ஸாக போகும். டூம்ஸ்டேக்கு என்ன தான் பிளான் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆல்ரெடி ஒரு வருஷம் கிட்ட டிலே ஆகிருக்கு. அந்த சமயத்தில் வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஒரு ஆப்ஷனே கிடையாது. படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் 3 மாதம் கிட்ட போயிட்டுருக்கீங்க. அதை பற்றி மிஸ்டிக்காக நடிக்கக்கூடிய ரெபேக்கா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க. உங்கள் ஷூட்டிங் பாட்டெல்லாம் முடிஞ்சிச்சா? 3 மாதம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, என்ன தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே கேட்டால், ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்குது, ஆனால் அது ஒரு பக்கம் ரைட்டிங்குமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. ஸோ விச் மீன்ஸ் டூம்ஸ்டே படத்துக்கான ஃபுல் ஸ்கிரிப்ட் முடியல போலங்க. தொடர்ந்து ரைட்டிங் அண்ட் சேஞ்சஸ்ங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கான். இது தானப்பா மார்வலுக்கு பிரச்சனையாக கடந்த ஒரு 4-5 வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். ரைட்டிங் சரியில்லைன்னு டூம்ஸ்டேக்குள்ளேயுமே கொண்டு வந்து ரைட்டிங் சரியில்லைன்னு சொல்ல வச்சிடாதீங்கடா. இப்போ லேட்டஸ்ட்டாக லோக்கி சீரிஸோட ரைட்டர் மல்கில் வாட்டர்னுமே பார்த்தீங்கன்னா உள்ள சேர்ந்திருக்காரு. ஆல்ரெடி இன்ஃபினிட் வார் எண்ட் கேம் ரைட்டர் ஸ்டீவன் மெக்ஃபீலி வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகியிருக்காங்க. இதோட சேர்ந்து நம்ம வால்டரும் உள்ள சேர்ந்திருக்காரு. இருக்க மொத்த ரைட்டர்ஸுமே இறக்கு. இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணுங்கிற தாட்டில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது தெளிவாக புரியுது. நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. அன்ஃபினிஷ்டு ஸ்கிரிப்டை வச்சு 3 மாதம் ஷூட்டிங் போயிருக்காங்க. என்ன பிளான்ல இருக்காங்களே தெரியல. மார்வல் சொதப்புனீங்கன்னா செம்ம காண்டாயிடுவேண்டா. பொறுமையாக பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, அவ்வளோதான் நான் கேட்குறேன். அதை தொடர்ந்து ஃபேண்டாஸ்டிக் 4 ப்ரீமியரை டக் ஜோன்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. யார் அவருன்னு கேட்டிங்கன்னா சில்வர் சஃபருங்க. இந்த ஓஜி சில்வர் சஃபர் அவர் அட்டன் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட சிம்பிளாக ஒரு கேள்வி தான். ஏகப்பட்ட அந்த ஓஜி ஆக்டர்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்க சமயத்தில் நீங்கள் வருவீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு மார்வல் கூட்டம் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காப்ல. ஸோ விச் மீன்ஸ் ஃபியூச்சரில் பாசிபிளி டக் ஜோன்ஸையே நம்ம திரும்ப சில்வர் சஃபராக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நடத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் 4க்குள்ள வந்த ஷாலாபல் சில்வர் சஃபரே இப்போ டெக்னிக்கலாக வேற ஒரு உலகத்துக்கு போகிற மாதிரி, இல்லை வேறு ரொம்ப தூரம் போகிற மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. சாகலை. அவங்களே மெயின் ஸ்ட்ரீம் சில்வர் சஃபராக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பார்ப்போம் இந்த மாதிரி ஓஜி சில்வர் சஃபர் வரறா இல்லையான்னு. ஃபேண்டாஸ்டிக் 4 ரன் ஆகிட்டு இருக்க அந்த சமயத்தில் பெருசாக எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம டப்புன்னு முடிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து நம்ம டிசி சைடில் போகும்போது சூப்பர்மேன் சக்ஸஸ்ஃபுல்லாக 500 மில்லியனை தாண்டி ஓடிட்டு இருக்கேன். மொத்தமாகவே லைஃப் டைம் ஏர்னிங் பாசிபிளி ஒரு 600 மில்லியன் அடிக்குங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. மேன் ஆஃப் ஸ்டீலை விட கம்மி தான். மேன் ஆஃப் ஸ்டீல் 670 மில்லியன் அடிச்சுது. பட் இப்போ சூப்பர் ஹீரோ ஃபெட்டிக் இருக்குது, 10க்கு இருக்குது. சூப்பர்மேன் படத்தில் வேற வந்து பார்த்தோன்னா வார பற்றி வேற பேசியிருப்பாங்க. அதனாலேயே இன்டர்நேஷனல் கனெக்ஷனுங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. புது ஃப்ரான்ச்சைஸ் நிறைய பேர் போய் இன்டர்நேஷனல் லெவலில் பார்க்காம இருக்கமா தான் எனக்கு தோணுது. இன்னும் ஒரு 2 வாரம் தியேட்டர்ஸில் ஓட வாய்ப்புகள் அதிகம். அப்படி ஓடி கலெக்ட் பண்ணுறதை வச்சு பார்க்கும்போது 600 மில்லியன் தட்டு மாதிரி அடிக்கலாம். ஃப்ளாப்பான்னு கேட்டிங்கன்னா நோ. நம்ம WB எதிர்பார்த்ததே டெக்னிக்கலாக 500 மில்லியன் தான். 500 மில்லியனே இப்போதைக்கு ப்ராஃபிட் கேட்டகரியில் போயிருக்க அந்த சமயத்தில் இது DCUக்கு எதிர்பார்த்த மாதிரியே ஒரு அமேசிங்கான ஸ்டார்ட். எங்கே போகிறாங்கன்னு தெரியல, பட் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர்மேன் 2 வருமா, சூப்பர்மேன் வர்சஸ் பேட்மேன் வருமானு சொல்லி ஜேம்ஸ் கன்னை போட்டு தொலைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பைபிள் இப்போ லேட்டஸ்ட்டாக SDCC சாண்டியாக்கு காமிக்கான் வேறு அட்டன் பண்ணியிருக்காரு. நிறைய கேள்விகள் கேட்க அடுத்த ஒரு சூப்பர்மேன் ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் அது சூப்பர்மேன் 2ம் கிடையாது, வேர்ல்ட்ஸ் ஃபைனஸ்ட்டும் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் நம்ம எதிர்பார்க்கறது ஒரு வித்தியாசமான சூப்பர்மேன் டீம் அப் நடக்க வாய்ப்புகள் அதிகம். சூப்பர்மேன் சீக்குவலாக இல்லாமல் அது ஒரு வேறு வித்தியாசமான கதையாக நடக்கலாம். பொறுத்து வந்து பார்ப்போம். வேர்ல்ட்ஸ் ஃபைனஸ்ட் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சூப்பர்மேன் அண்ட் பேட்மேன் வெர்சஸ் கிடையாது, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு வில்லனை எதிர்க்க மாதிரி வந்துச்சுன்னா தரமாராக இருக்காது. கிளேஃபேஸ்க்கான அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் கேஸ்டிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்களாம். இது ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய படங்கிற மாதிரி தான் ஜேம்ஸ் கன் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ கம்ப்ளீட்லி ஹாரர் மூவி காத்தமில் செட் ஆயிருக்கான். ஆல்ரெடி DCU பிரேவ் அண்ட் போல்டில் நம்ம பேட்மேனை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராஜெக்ட்டில் பேட்மேனை பார்த்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஹிண்ட் பண்ணியிருந்தாரு. இப்போதைக்கு கிளேஃபேஸ் காத்தமில் செட் ஆயிருக்குன்னு சொல்கிறது மூலிமா நம்ம ரொம்பவே சீக்கிரமாக இந்த பக்கம் பேட்மேனை பார்க்க போகிறோம் நம்புறேங்க. அடுத்த வருஷமே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பார்ப்போம் கிளேஃபேஸில் நம்ம பேட்மேனுக்கான ஹிண்ட் கொடுக்குறாங்களா இல்லையான்னு. அப்படி யார் அஃபிஷியல் DCU பேட்மேனுங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் ஜாக் ரீச்சர் ஆக்டர் ஆலன் ரிச்மனை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. பயங்கர ஹைட்டு, அவர் பேட்மேனை சூட் ஆவார். ஆனால் ப்ரூஸ் வேணா டவுட்டு தான். யார் இந்த டிசி பேட்மேனை இறக்க போகிறாங்கன்னு தெரியலையே, சமாயமாக காத்துட்டு இருக்கேன். சின்னதாக ஒரு முக்கியமான விஷயத்த லைட்டாக மழுப்பி சொல்லியிருக்காரு ஜேம்ஸ் கன். அத்தாரிட்டி லைவ் ஆக்ஷன் ப்ராஜெக்ட் இப்போ பாசிபிளி கேன்சல் ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கான்.
ஸோ எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி தான் ஜேம்ஸ் கன் பண்ணுவார்னு சொல்லி எதிர்பார்க்குற அந்த சமயத்தில் அனௌன்ஸ் பண்ண முதல் சாப்டரில் இருக்க ஆல்மோஸ்ட் 4வது ப்ராஜெக்டே இப்போதைக்கு கேன்சல் ஆகிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அவர் லைட்டாக மழுப்பு இருக்காரு, லைக் சர்ஜன் ட்ராக்குங்கிறது நடக்குது, அத்தாரிட்டியில் சில மாற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. தவிர்த்து கேன்சலுங்கிற வார்த்தையை அவர் மென்ஷன் செய்யலை. பட் லைட்டாக அவர் மழுப்பு இருக்கிறத வச்சு பார்த்தா மேபி அத்தாரிட்டி கேன்சல் பண்ணப்படலாம். அத்தாரிட்டியில் ஒன் ஆஃப் த கேரக்டர் தான் இன்ஜினியர் ப்ளே பண்ண வேண்டியது. சூப்பர்மேன் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கான லீடுமே நல்லா அமைச்சிருந்தாங்க. லெக்ஸ் லூத்தர் பிளானட் வாட்ச் இப்போதைக்கு பென்டகன் கிட்ட இருக்குது. அவங்களே இந்த பக்கம் ஆப்வியஸாக அந்த அத்தாரிட்டியை எடுத்து நடத்தலாம். பிளானட் வாட்சே அத்தாரிட்டியாக மாற்றலாம், ஆப்ஷன் இருக்குது, பண்ணலாம். இப்போ ஜேம்ஸ் கன் வேற ஒரு பிளான் போட்டிருக்காரு போல. அத்தாரிட்டி நடக்காதுன்னு அவர் சொல்லலை, நடக்க வாய்ப்புகள் கம்மியாக இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் எதை நோக்கி போகுதுன்னு. பீஸ் மேக்கர் சீசன் 2க்கான அஃபிஷியல் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் அட்டகாசமாக செம்ம ஃபன்னாக இருக்குது. மல்டிபிள் பேரலல் வேர்ல்ட்ஸ் இந்த பக்கம் நம்ம பீஸ் மேக்கர் விசிட் பண்ணுற மாதிரி கதை கொண்டு போயிருக்காங்க. இதை சாண்டியாகோ காமிகானில் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்ட அப்புறம் ஜேம்ஸ் கன் கிட்ட ஆப்வியஸாக டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ்க்கு பீஸ் மேக்கர் போவாராங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜேம்ஸ் கன் இந்த சீரீஸில் வர ஆல்டர்னேட் பீஸ் மேக்கர் டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் கிடையாது, பட் அந்த ஃப்ரான்ச்சைஸை கண்டிப்பாக நாங்கள் அட்ரஸ் பண்ணியே தீருவோம். அதுக்கான ஹிண்ட் அண்ட் அதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் இந்த சீரீஸில் இருக்குங்கிற மாதிரி லைட்டாக மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸுக்கு என்னாச்சு, அது எங்கே இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட்லி நம்ம இந்த பீஸ் மேக்கர் சீசன் 2ல பார்த்துருவோம் நம்புறேன். இது டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் அண்ட் டிசியூக்கு ஒரு பெர்ஃபெக்டான பிரிட்ஜ் அமையும் தோணுது. பீஸ் மேக்கர் 1 ஆக்சுவலாக அந்த டிசியூ கேனானுங்கிற மாதிரி தான் சொல்கிறாப்ல மனுஷன். பட் அங்கே வந்தது ஓஜி டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் ஆக்டர்ஸ். அதை எப்படி மேட்ச் பண்ண போகிறாங்கன்னு தெரியலங்க. ஸோ பீஸ் மேக்கர் சீசன் 2ல நிறைய கேள்விகளுக்கான பதில் அடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த மாதம் வந்துடுங்க, செம்ம ஃபன்னாக இருக்க போது. அதை தொடர்ந்து ஒரு அனிமேட்டட் மூவிக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆஸ்டெக் பேட்மேன். இந்த பேட்மேனை எல்லா ஃப்ரான்ச்சைஸ் எல்லா உலகத்துக்கும் காமிச்சிட்டு இருக்காங்கடா எப்பா. இதுக்கு முன்னாடி பேட்மேன் நிஞ்சாங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே ஆஸ்டெக் பேட்மேன் ரொம்பவே ஓல்டஸ்ட் ஆஸ்டெக் ஜென்ரேஷன் சம்மந்தப்பட்ட ப்ரூஸ் வெயின் நினைக்கிறேன். அவர் பேர் என்ன மாதிரி கொடுக்க போகிறாங்க தெரியல. அவர் பேட்மேனாக மாறி அவங்கள இன்வைட் பண்ண வந்த அந்த ஸ்பானியர்ஸ் கிட்டேருந்து எப்படி ஆஸ்டெக்கை காப்பாற்றுறாருங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான வித்தியாசமான கதை. இன்வைட் பண்ண வந்த அந்த ஸ்பானியர்ஸில் ஒருத்தன் 2 ஃபேஸ் ஆகவும் அவங்க கூட்டத்தில் ஆஸ்டெக் சம்மந்தப்பட்ட ஒருத்தன் துரோகியாக மாதிரி கிரேசியான ஜோக்கராகவும் இருக்க போகிறான். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஆக்டர்ஸ் கேரக்டர்ஸை அப்படியே கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி ஒரு பழங்காலத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கதை நல்லா இருந்தா ஓகே. அனிமேஷன் ஸ்டைல் ரொம்பவே கார்ட்டூனிஷாக இருந்துச்சு, பட் கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துலாம். பேட்மேன் நிஞ்சா சூப்பரான ஸ்டைலிஸ்டிக்காக இருக்கும். இது எப்படி கொடுக்க போகிறாங்க தெரியலையே. இதோட டிசி அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது ஸ்கை டான்ஸ் தெரியும்ல, ஜாக் ரீச்சர் எடுத்த ஸ்கை டான்ஸ் இப்போதைக்கு பேரமௌண்ட் கூட மஜா ஆயிடுச்சுங்க. பேரமௌண்ட் ஸ்கை டான்ஸை வாங்கியிருக்காங்க. அவ்வளோ பெரிய கம்பெனி இல்லைனாலும் வளர்ந்துட்டு வர நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஸ்கை டான்ஸ் இப்போதைக்கு அழகா தூக்கி வாயில போட்டிருக்காங்க பேரமௌண்ட். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மர்ஜர். என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். பிரேக்கிங் பேட் கிரியேட்டர் வின்ஸ் கில்லிகனோட அடுத்த சீரீஸ்க்கான ஒரு சின்ன அப்டேட், ஒரு பிக்சர் மட்டும் கொடுத்துருக்காரு, ஸ்மைலி ஃபேஸுங்கிற மாதிரி. அந்த பிக்சருக்குள்ளே என்ன இருக்குன்னு சுத்தமாக புரியல. பட் இது சைசைஃபை, அதாவது சைக்கலாஜிக்கல் சயின்ஸ் ஃபிக்ஷன். பிரேக்கிங் பேக்லேருந்து அப்படியே ஒரு 180 அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். பிரேக்கிங் பேக் செம்ம கிரௌண்டடாக இருக்கும். இது சைக்கலாஜிக்கல் சயின்ஸ் ஃபிக்ஷன். என்ன பற்றி சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த ஸ்மைலி ஃபேஸ் போட்டிருக்கா அதுவே ஒரு ட்ரக்காக இருக்கலாம். ட்ரக் எடுத்துக்கிட்டு வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு வர கதையாக இருக்குமோ சொல்ல முடியாது. பட் புது சீரிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய அனௌன்ஸ்மெண்ட்டே நல்லா இருக்கே. WB உனக்கு வைக்கிறான்டா பெரிய ஆப்பான்னு சொல்லி கெச்சப்பு சாண்டியாகோ காமிக்கல ஒரு சம்பவமே செஞ்சுருக்காங்க. அவன் ஆக்சுவலாக அந்த கேன்சல் பண்ணப்பட்ட இல்லைன்னு டேக்ஸ் ரைட் ஆஃப் எழுதப்பட்ட கயோட்டி வெர்சஸ் ஆக்மிங்கிற அந்த படத்தை வாங்கி இப்போதைக்கு இவன் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போகிறான். வேற லெவல் மார்க்கெட்டிங் பண்ணுறான். அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக்லாம் தடாலடியாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 10 குறைக்கு ஆக்மியை லைட்டாக WBயை வச்சு கேரிகேச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது த ஈவில் கார்பரேட்டாக ஆக்மியை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்களே, அது ஆக்சுவலாக வேறு யாரும் இல்லை WB தாங்கிற மாதிரி ரியல் லைஃப்பில் சம்பவம் செஞ்சுட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் பார்க்க ஃபன்னாக இருக்குது. ஒரு வித்தியாசமான மார்க்கெட்டிங் அண்ட் ஃபேன்ஸ் கேட்டு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது. அந்த சமயத்தில் இது நல்லாவே ஃபேன்ஸ் கூட கனெக்ட் ஆகும். WBயை கீழே தள்ளணும்னா தக்கலை நாங்கள் என்ன வேணாச்சும் பண்ணுவாட்டான்னு சொல்லி எல்லா ஃபேன்ஸுமே ஒன்றா கை கொத்து நிற்கிறாங்க. ஃபேன்ஸே மார்க்கெட்டிங் பண்ண தயாராக இருக்காங்க. நானே மார்க்கெட்டிங் பண்ணுவேன்டா, இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா தான் WB எடுத்த முடிவு எந்த அளவுக்கு மொக்கையானதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதே மாதிரி தான் பேட் கேர்லையுமே இந்த ரைட் ஆஃப் பண்ணால் இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு பேட் கேர்ள் கிடைக்கலாம்ங்க. பாசிபிலிட்டிஸ் இருக்கு. #support Coyote vs Acme. அவதாரோட அடுத்த சீசன், புது சீசன் அவதார் 7 ஹேவன்ஸோட ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் ஆயிருக்கு. புது அவதார் ட்வின்ஸோட அந்த லுக், அந்த மொத்த சீரீஸ்க்கான அந்த ஸ்டைல் என்ன மாதிரி இருக்க போதுங்கிறத தெளிவாக காமிச்சிருக்காங்க. ரொம்பவே கார்ட்டூனிஷாக எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த பென்டனை ரீபூட் பண்ணி கொண்டு வந்தாங்களே அந்த வைப்பு தான் வருது. எப்பா இது அவதார் 1 இல்லை லெஜெண்ட் ஆஃப் கோரா ஸ்டைலியாச்சும் எடுக்கப்பா. ஹாஃப் அனிமே ஹாஃப் வெஸ்டர்ன் கலந்தாதான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபுல்லாக குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி எடுத்தீங்கன்னா செம்ம காண்டாயிடுவேன். இந்த ஃபர்ஸ்ட் லுக் செம்ம குழந்தைத்தனமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஐ மீன் லைக் குழந்தைகளுக்காக எடுக்கிற கார்ட்டூன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ப்ளீஸ்ரா அப்படி பண்ணிடாதீங்களா, ஏமாத்திராதீங்களா. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அவதார் சீரீஸ் வேணாம்டா எப்பா. அண்ட் டாக்கிங் அபவுட் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷுக்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் இன்னைக்கு மண்டே வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்தில் ட்ரெய்லர் வந்திருக்கலாம். அப்படி வந்துருந்துச்சுன்னா நான் பிரேக் டவுனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம்.
பட் ஆல்ரெடி ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கூடவே ரிலீஸ் பண்ணி லீக் ஆகிடுச்சு. இன்னத்துக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெய்லர் தான். அதோடைய ஹை டெஃபினேஷன் வெர்ஷன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தே ஆகணும்ல, அதுக்காக காத்துட்ருக்கேன். ரிலீஸ் பண்ணுறா எப்பா கூடிய சீக்கிரம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுங்கள், காத்துட்டுருக்கேன். அண்ட் ஃபைனலி ஃபைவ் நைட் அட் ஃப்ரெடிஸ் 2க்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கேன். ஃபைவ் நைட் அட் ஃப்ரெடிஸ் 1 மாதிரியே தான், கிட்டத்தட்ட அதே ஸ்டைலில் தான் ஃபீல் ஆகுது. பட்ஜெட் கம்மியில் முடிஞ்சளவுக்கு ஒரு சமயம் இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் படத்தை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு பார்ட் 1 படம் அவ்வளோ நல்லா கனெக்ட் ஆகலை, இட்ஸ் குட் அவ்வளோதான். பார்ட் 2 எந்த அளவுக்கு கனெக்ட் ஆக போகுதுன்னு பார்ப்போம். இந்த கேம் நான் விளையாடுனது இல்லைங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் கேம், நம்ம செட் ஆகாது. பட் நேரம் இந்த கேம் விளையாடி அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மனப்படமாக தெரியும்னா, ஸோ எத்தனை பேர் ஃபைவ் நைட் அட் ஃப்ரெடிஸ் 2க்காக காத்துட்ருக்கீங்கன்னு கீழே காம் பண்ணுங்க. அண்ட் இதோட அந்த பற்றின எல்லா சூப்பர் நியூஸும் முடியுது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸோ டீட்டெயில்ஸோ நான் அது மிஸ் பண்ணியிருந்தாலோ தப்பாக சொல்லியிருந்தாலோ அதை மறக்காம கீழே காம் பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில் மீட் பண்ணுறேன். இருக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா